சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானதை கண்டித்து பாஜக சார்பில் போராட்டம் நடத்திய முன்னாள் ஆளுநர் தமிழிசை மற்றும் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உட்பட பாஜக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசியவிட்டிருப்பதாகவும், பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து திமுக தவறி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத காரியம் என்பதால் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என கூறிய அண்ணாமலை, திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளி பாதுகாக்க கீழ்த்தரமான மனசாட்சியற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.